அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான மீன ராசியில் சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள். மார்ச் மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடியதுங்க. சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரத்தையும் செல்வாக்கையும் சொகுசு வாழ்க்கை, காதல், தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி உறவு, இன்பம், கலை மற்றும் அழகு போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் வீட்டிற்கான அதிபதி என்று அழைக்கக்கூடியவர். சனி நீதிமான் என்று அழைக்கக்கூடியவர். செய்யும் வினைகளுக்கு ஏற்ப கர்ம பலனை அளிக்கக்கூடியவர். ஒருவருக்கு நிதானத்தையும் பொறுமையையும் உழைப்பையும் தரக்கூடியவர். உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் வீட்டிற்கான அதிபதி. ஸோ இந்த 2 கிரகங்களுடைய இணைவு மீன ராசியான 5ஆம் வீட்டில் நடைபெறக்கூடியதுங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. விருச்சக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை கொண்டவர்கள், அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே வெறுக்க மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் வெறுத்துட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் மறுபடியும் அவங்கள திரும்ப நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படியேற்பட்ட ஒரு கேரக்டர் கொண்டவங்க. ஸோ எவ்வளோக்கு தனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குது, தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குது அப்படின்னா அவங்களுக்காக என்ன தியாகம் வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நபர்கள், அதுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். அதே விஷயங்கள் தனக்கு பிடிக்கல, தான் வெறுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் காலத்துக்கு அவங்கள நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க, அவங்கள மறுபடியும் திரும்ப கூட பார்க்காத ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லாங்க. சுறுசுறுப்பான நபர்கள், இலகிய மனம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லாங்க. எல்லா விதத்துலேயும் பார்த்து செய்யக்கூடியவங்க, யாருக்குமே எல்லளவும் துரோகம் செய்யாத நபர்கள். எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது, என்னோடய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்தது எதுவுமே சரியான விதத்தில் அமையலை, நான் ஆசைப்பட்டது எதுவுமே என்னால் அடைய முடியல, எதுவுமே என் கைக்கு கிடைக்க மாட்டேங்குது, அப்படி கை கிடைச்சாலும் வாய்க்கு எட்ட மாட்டேங்குதுன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சாச்சுங்க. ஸோ இந்த நிலைகள்லாம் எனக்கு எப்போ தான் மாறுங்க, நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்குதுங்க, ஆனால் நான் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எனக்கு ஒரு வெற்றி பலனை கொடுக்காதான்னு எதிர்பார்க்கக்கூடிய எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போதுங்க. தொழில் ரீதியாக இதுவரை தொழில் ரீதியாக இருந்து வந்த அனைத்து குழப்பங்கள் அப்படிங்கிறது நீங்கும். நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு பிஸ்னஸ் என்னால் சரியான விதத்தில் ஸ்டார்ட் பண்ணவே முடியல, அதற்கு நிறைய நிதி நெருக்கடிகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருந்தது, எனக்கு தேவையான சப்போர்ட் அப்படிங்கிறது யாருமே பண்ணல, நான் இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதை கரெக்டான விதத்தில் என்னால் கடைசி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணவே முடியல அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்போ அல்லது பிஸ்னஸ் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ இதுவரைக்கும் இருந்து வந்த நஷ்டங்கள், இதுவரைக்கும் இருந்து வந்த இழப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் சரி பண்ணி கம்பல்சரி ஒரு நல்ல ப்ராஃபிட்டை அந்த பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள். அப்போ தொழில் ரீதியாக வெளியூரோ அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில வாய்ப்புகள், யோகங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் உருவாகும். தொழில் ரீதியாக நிறைய அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்கும். பார்ட்னர்ஷிப் மூலமாக சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது வருங்க. பார்ட்னர்ஸ், அதாவது பழைய பார்ட்னர்ஸ் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்த்துட்டு புதிய பார்ட்னர்ஸை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள், இதனால் உங்களுடைய வருமானங்கள் பெருகுங்கள், லாபம் இரட்டிப்பாகும். சரிசமமாக எல்லாருடைய, அதாவது உங்கள் பார்ட்னர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்கள் தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். வேலை ரீதியாக இருக்கக்கூடியது, வேலையில் நான் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த வேலையில் எனக்கு ஒரு சரியான விதத்தில் அங்கீகாரம் அப்படிங்கிறதே கிடைக்கல, ஏன்னா அந்த வேலையில் எனக்குன்னு சில பொறுப்புகள் கொடுக்கல, ஒரு ப்ரமோஷன் கொடுக்கல, சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் முயற்சிக்கு தகுந்த, அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியமும் திறமைக்கு தகுந்த ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கிடைக்குங்க. இதனால் உங்களுடைய உழைப்பு என்ன, உங்களுடைய திறமைகள் என்ன தெரிஞ்சுட்டு உங்கள் நிறுவனத்தில் இருக்கக்கூடியவங்களே உங்களுக்கு உங்களுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். புதிய வாய்ப்புகள் கூட உங்களை தேடி வருங்க. நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அட்டன் பண்ண இன்டர்வியூஸ் கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொண்டு வந்து நிறுத்தும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு மாறணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த இடத்துல உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நடைபெறுங்க. முயற்சிக்கு தகுந்த வெற்றி பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகும். அந்த திருமணம் ஆகலை, அந்த திருமணத்தினால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், எல்லாமே இருக்குங்க, நான் எனக்கு கரெக்டான ஸ்டேஜில் கல்யாணம் ஆகலை,
கரெக்டாக நான் வந்து எதிர்பார்த்தபடி ஒரு லைஃப் அப்படிங்கிறது அமையலை அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. கண்டிப்பாக இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க. அடுத்ததாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படும். ஏன்னா இந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திர ஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய இணைவுகள் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ இதனால் வந்து நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க, நிறைய பேர்த்தோடைய பேச்சுக்களுக்கு ஆளாயிருப்பீங்க, நிறைய குறை சொல்லியிருப்பாங்க, குடும்பத்திலேயே உங்களை வந்து புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். மற்றவங்க உங்களை பார்த்து குறை சொல்கிறதும், உங்களை தேவையில்லாத விஷயத்தில் தகாத வார்த்தையில் திட்டுறதும், எந்த ஒரு நல்ல சுப நிகழ்வுக்கு போக முடியாத அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் தடுத்திருக்கும். அந்த நிலைகள் மாறும். கூடிய விரைவில் குழந்தை சம்மந்தப்பட்ட சிறு நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது உங்களை வந்து சேருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவு முறைகள் அப்படிங்கிறது சொல்லி தேவையே இல்லாத விதத்தில் தேவையே இல்லாத அளவுக்கு பிரச்சனைகள். ஏன்டா இவங்க கூட சேர்ந்து வாழ்கிறோம், ஏன்டா மனைவி கூட இருக்கிறோம், ஏன்டா கணவன் கூட இருக்கிறோம், பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோமோ, பிடிக்காத ஒரு வாழ்க்கையில் கொண்டு போய் நம்மளை மாட்டி விட்டாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு சில எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதனால் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுங்க. காரணம் இல்லாமல் பிரிந்தவங்க கூட ஒன்றிடுவதற்கான வாய்ப்புகள் மனசு ரீதியாக ஓகே இந்த லைஃப் அப்படிங்கிறது நமக்கு சரியான விதத்தில் அமையலை, ஆனால் நம்ம 2 பேரும் உட்காந்து சரியான விதத்தில் பேசணும் அப்படின்னா இந்த எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தால் தீர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது தீர்ந்து கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதே நேரத்தில் லவ்வர்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், காதலுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறதும் அந்த திருமண ஒப்புதல்கள் பெறத்துக்கான சில சட்ட சிக்கல்களோ சில குடும்ப ரீதியாக பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த நிலைகள் மாறும். உங்கள் ஃபேமிலி எல்லோரும் ஒத்துக்கிட்டு அந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிறத அரேஞ்ச் மேரேஜை மாற்றுற அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாத சில சங்கடங்கள் அப்படிங்கிறத நான் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையலைங்க. ஸோ என்னை தேடி வந்த ஒரு வாழ்க்கையோ அல்லது நான் தேடி போன ஒரு வாழ்க்கையோ நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்நோக்கி போனேன். அந்த ரிலேஷன்ஷிப்பை எனக்கு இன்றைக்கி சரியான விதத்தில் அமையலை. காரணமே இல்லாமல் என்னை விட்டு விலகி போகிற அளவுக்கு சூழ்நிலைகள், என்னை விட்டு பிரிஞ்சு போகிற அளவுக்கு சில பாதிப்புகள், எல்லா தவறுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி செய்யாத தவறுக்கு என்னை வந்து தண்டனைக்கு உள்ளாக்கிட்டு போகிற அளவுக்கு நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஏற்கனவே ஒரு லைஃப் வந்து சரியான விதத்தில் இருந்தால் இன்றைக்கி நான் ஒரு லைஃப்பை தேடி போனேன், அதுவுமே எனக்கு சரியான விதத்தில் அமையலை. ஸோ இந்த லைஃப்பில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது எப்போ தான் தீரும், என்னை விட்டுட்டு போனவங்க என்னை தேடி வரமாட்டாங்களா, வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க என்னை நெருங்கி வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்கு சைடில் எந்த தவறும் இல்லை, பண்ண தவறுகளுக்கு உண்டான தண்டனையை தான் நம்ம இத்தனை நாளாக பிரிஞ்சிருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. விட்டுட்டு போனவங்க உங்களை நெருங்கி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள், பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவாங்க, விலகி சென்ற நபர்கள் உங்களை விரும்பி வந்து சேருவாங்க, எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு தருணமாக மாறப்போகுதுங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே நிச்சயமாக தீரப்போகுது. ஸோ எந்த ஒரு காரண சூழ்நிலைகளும் கடவுள் நம்பிக்கை இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா நான் எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. எனக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், எனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேங்க. கடைசி வரைக்கும் வாடகை வெட்டி வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த நிலைகள் எப்போ தான் மாறுங்க, நானும் எனக்குன்னு சொந்தமாக இடம் வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டவே முடியாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு நிறைய பேங்க் லோன் அப்ளை பண்ணிங்க, சொந்த பந்தங்கள்கிட்ட நிறைய உதவி கேட்டீங்க, நண்பர்கள் மத்தியில் நிறைய உதவி கேட்டீங்க, இல்லை பழைய சொத்துக்களை விற்பனை பண்ணியாவது அது மூலமாக வரக்கூடிய லாபத்தை வச்சு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னு முயற்சி பண்ண அந்த வீடும் முழுமையாக முடியலைன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் உங்கள் வீட்டு வேலை முடியுங்க. சொந்தமாக வீடு கட்டுவீங்க, சொந்தமாக இடம் வாங்குவீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு இருக்க போகுது. ஸோ இதனால் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் தீரும். வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான முடிவு இருக்குங்க. டிவோர்ஸ் கேஸ் பிரச்சனை தீரும். சொத்து பத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. அடுத்தவங்க உங்கள் மேலே போட்ட பொய் கேஸாக இருக்கட்டும், தேவையில்லாத சில மன உளைச்சலாக இருக்கட்டும், மன இடையூறுகளாக இருக்கட்டும், அது எல்லாமே படிப்படியாக குறையுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போது. ரொம்ப நாளாக ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அந்த ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த காலகட்டங்களில் ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்க போது. கல்வி ரீதியாக இருந்து வந்த தடைகள் அகலும், கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குழந்தைங்களுடைய கல்வி நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. அரசு துறையில் அதாவது அரசு ஜாப் கிடைக்கணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு சொல்லி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள். உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்க போகுது. எக்ஸாம்ஸ் எழுதிட்டு கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சிகள் நல்ல பலன் கொடுக்கும். இந்த கடனால் நம்ம இழந்த மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, பேரு புகழ் எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஸோ உங்களோட வருமானத்தை பெருக்குவீங்க. அதே நேரத்தில் பழைய பாக்கியை அடைச்சிட்டு, கடனை அடைச்சிட்டு
நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள். இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி சில முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவாக கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.